பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா குளிச்சிட்டு வா, ஸ்கூலுக்கு லேட் ஆதா இல்லையா? இங்க பூ வச்சிருக்கேன் பாரு பூமாரி, அதையும் வச்சுக்கோண்ணே. சித்தி, ஐ அம் டன். பூமாரி பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அந்த ட்ரெஸ்ல? அப்படியே சித்தி, இந்த ட்ரெஸ்ல தான் அழகா இருக்கணும், இல்லன்னா நல்லா இருக்க மாட்டேனோ? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லப்பா, நீ எல்லா ட்ரெஸ்லயும் நல்லா தான் இருக்க. இந்தா பூமாரி, இதை வாங்கிக்கோ, இதை உங்க ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் கொடுனே. ஐயோ சித்தி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் என்ன சின்ன பிள்ளையா இன்னும் சாக்லேட் கொண்டு போறதுக்கு? வேண்டாம் சித்தி. இருக்கட்டும் பூமாரி, எல்லா சின்ன பிள்ளைங்க தானே, அப்படியே பெருசாவா வளர்ந்துட்டீங்க. பெரிய ஆட்களே சாக்லேட்டுக்கு விரும்பத்தான் செய்றாங்க, சின்ன பிள்ளைய விரும்பத்தான் செய்யுங்க. இந்தா கொண்டு போ. சரி சித்தி. அப்புறமா உன் லஞ்ச் பாக்ஸ்ல பிரியாணி வச்சிருக்கேன், மறக்காம எல்லாத்தையும் சாப்பிட்றணும் சரியா? சித்தி, இன்னைக்கு எதுக்கு சித்தி பிரியாணி? எனக்கு ஏற்கனவே மதியானம் டெஸ்ட் இருக்கு, எனக்கு சாப்பிட்றதுக்கே மூடு இருக்காது. டெஸ்ட் எல்லாம் நீ அடிச்சு தூக்கி எழுதிடுவேன், அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, புரியுதா இல்லையா? பேசாம அழகா உட்காந்து சாப்பிடு. சரி சித்தி, எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, கொடுங்க நான் கிளம்பட்டும். சித்தி, தீபி எங்க? அவ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா பூமாரி, நீ ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆச்சுல, உனக்கு இன்னைக்கு பர்த்டே தானே, அதனால ஒன்றும் திட்டு விடாது, நீ போ. அப்படியே டீச்சர் ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே எனக்கு கால் பண்ணுன்னா. அப்படியா? சரி சித்தி. தீபி ஏன் சித்தி என்னை விட்டுட்டு போனா? அவளும் என் கூட வந்திருக்கலாம்ல, அப்புறம் அவளுக்கும் திட்டு விடக்கூடாதுல, அதனால விட்டுட்டு போயிருப்பா. நீ அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத, நீ கிளம்பு. சரி சித்தி, அப்ப நான் போயிட்டு வரேன். சரி பூமாரி. எப்படிதான் ஒவ்வொரு நாளும் போகுதுன்னே தெரியல. எங்க அக்கா சின்ன குழந்தையா இருக்கையில இவளை என் கையில ஒப்படைச்சிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ இவ்வளோ பெரிய பொண்ணா வளர்ந்து நிக்கிறா. இதை என்னாலே நம்ப முடியல, இவ்வளோ நாள் இவ்வளோ சீக்கிரமா ஓடிடுச்சான்ட்டு. பூமாரியை என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா படிக்க வைக்கணும், அதான் எனக்கு கனவு. அதுவும் இல்லாம அவங்க அம்மா ஞாபகமே அவளுக்கு வரக்கூடாது, இதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இது மட்டும் நடந்தாலே போதும். ஏய் பூமாரி, உனக்கு இன்னைக்கு பர்த்டேயோ? ஆமா ஐஷு, எனக்கு இன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பூமாரி. தேங்க்ஸ். தீபி, ஏன் என்ன விட்டுட்டு வந்துட்ட? ஆமா, எனக்கு லேட் ஆயிட்டு இருக்குல்ல, உனக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் டீச்சர் வந்து என்னதான் திட்டுவாங்க, அதனால நான் சீக்கிரமா வந்துட்டேன். எப்பவுமே சேர்ந்து தானே வருவோம், இன்னைக்கு மட்டும் விட்டுட்டு வந்தியா, அதான் ஏன்னு கேட்க. எப்பவுமே சேர்ந்து வந்தோம்னா அதுக்கு என்ன, இப்போ இன்னைக்கு அப்படித்தான் வந்திருக்கேன், இனிமே நான் மட்டும் தனியாவே வந்துக்கிடுவேன். இன்னுமா பிறந்த நாள்லாம் கொண்டாடிட்டு இருக்க பூமாரி? பெரிய பிள்ளை ஆயிட்ட, இப்பவுமா பிறந்த நாள்லாம் கொண்டாடுவாங்க? ஏன் நீ கொண்டாடவே மாட்டியோ? நான் கொண்டாடவே மாட்டேன்ப்பா, எதுக்கு தேவையில்லாம வம்புலையா? ஏன் இப்ப கொண்டாடுனா என்ன? எங்க சித்தி எனக்கு Dress சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, நான் கொண்டாடுறேன், அதை பத்தி உனக்கு என்ன கவலையா கிடக்கு? என்ன பூமாரி, பர்த்டே கார்டு தானே, அமைதியா தான் பேசணும், இப்படியெல்லாம் ரொம்ப சத்தம் போடக்கூடாது பாத்துக்கோ. பர்த்டே கார்டுனா சத்தம் போடக்கூடாதா? நீ என்ன பேசிட்டே இருப்ப, நான் உன்னை பார்த்துட்டே இருக்கணுமா? நான் வந்து உண்மைதான் சொல்றேன். ஏ தீபி, நம்ம எல்லாம் என்ன கொண்டாடவா செய்வோம்? சீ இல்லப்பா, நான் கொண்டாடவே மாட்டேன், எங்க அம்மா அன்னைக்கே சொல்லிட்டாங்க இனிமேலாம் கொண்டாடக்கூடாதுன்ட்டு. ஏன் தீபி, உனக்கு என்னாச்சு? ஏன் பூமாரி இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? அவளுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு தெரியும்ல, அவளை கஷ்டப்படுத்த மாதிரி பேசாத. இவன் உடனே சப்போர்ட்டுக்கு வந்துருவான், உன் வேலையை பாரு என்ன. ஏய் பார்த்து பேசு, என் ஃப்ரெண்டாக்கும். உன் ஃப்ரெண்டுனா என்னவா? அவ்வளோதான் சொல்லிட்டேன். இல்ல, இந்த பிள்ளை ரொம்ப ஓவரா பேசுற, நம்ம யாருன்னு காட்டுவோமா? அந்த பிள்ளை ஒரு ஜுஜுபி இல்ல, அந்த பிள்ளைகிட்ட எல்லாம் நம்ம ஒண்ணு காட்ட வேண்டாம். எவ்வளவு திமிரு இருந்தா என்ன கிண்டல் பண்ணி சிரிப்பீங்க? இன்னைக்கு டீச்சர் வரட்டும், உங்க ரெண்டு பேரையும் சொல்லாம விட மாட்டேன் பாரு. பூமாரி, ரொம்ப ஓவரா இருக்காத என்ன? பெரிய பாய்ஸ் எல்லாரும் உனக்கு சப்போர்ட் ஆக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் யார்கிட்டயும் சப்போர்ட் எதுவும் கேட்கலையே. ஆமா, நீ கேட்காட்டாலும் உனக்கு அப்படியே வந்து ஹெல்ப் பண்றாங்களா என்னமோ பெரிய இது மாதிரி. அவங்க இப்ப எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணிட்டாங்க தீபி? நீ நேத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்க, சரியே இல்ல பாத்துக்கோ. எனக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுத்தது உனக்கு பிடிக்கல அப்படிதானே? உன்னதான் அந்த ட்ரெஸ் வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் நீ தான் வேண்டான்னு சொன்ன, இப்ப எதுக்கு உனக்கு பிடிக்கல? ஓ, உன்கிட்ட இருந்து நான் ட்ரெஸ் வாங்குவேன்னு நினைச்சியோ? எனக்கெல்லாம் அப்படி ஒரு ட்ரெஸ் தேவையில்லை பாத்துக்கோ. அதானே தீபியா கொக்கா? ஏய் பூமாரி, நீ ரொம்ப ஓவரா துள்ளாத என்ன? ஐயோ பாவம், ஒன்னெல்லாம் தீபி வீட்டுல வச்சிருக்காங்கப்பா. என்ன பேசுற மீனு? டீச்சர் கிட்ட சொல்லட்டா? உனக்கு என்ன பிரச்சனை அசோக்? உன்கிட்ட ஏதாவது நான் பேசினேனா? அவ என் ஃப்ரெண்டு, அவளை ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆமா, பெரிய ஃப்ரெண்டு வந்துட்டா. குட் மார்னிங் டீச்சர். 4 பேரு தான் எண்ணி வாயை திறந்து சொல்லுது. என்ன பூமாரி இங்க வந்து நிக்க? கலர் ட்ரெஸ் என்னாச்சு? டீச்சர், இன்னைக்கு எனக்கு பர்த்டே. அப்படியா? ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் டீச்சர். இரு, உன்னை நான் டீச்சர்கிட்ட சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடு, எனக்கு என்ன பயமா? டீச்சர்,
நம்ம கிளாஸ்ல நிறைய பிள்ளைங்க ரொம்ப திட்டுதுங்க டீச்சர் பூமாரிய. அசோக் சும்மாரு. என்னது, பூமாரியே திட்டுறாங்களா? எதுக்காண்டி திட்டுறாங்க? அவன் இன்னைக்கு பிறந்த நாளைக்கு எல்லாருக்கும் சாக்லேட் கொண்டு வந்திருக்கா டீச்சர். அதுக்கு எல்லாருமே சேர்ந்து திட்டுறாங்க. இந்த வயசுல பிறந்த நாள்லாம் கொண்டாடக்கூடாதான். அப்படின்ட்டு யார் சொன்னா? ஏய் என்ன சொல்லிடாத ப்ளீஸ். நீயும் சேர்ந்து தானே சொன்ன, அப்போ உன்னையும் சேர்த்து தான் டீச்சர் கிட்ட சொல்லுவேன். டேய் டேய் நான் சொல்றேன்டா. சொல்லு. டீச்சர் மீனுவும் தீபியும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒய்யாம பூமாரிய வசிட்டே இருக்காங்க டீச்சர். என்ன பூமாரி, அப்படியா? இல்ல டீச்சர், என்னை யாருமே வையல. அதான பார்த்தேன், பூமாரியாவது என்ன காட்டி கொடுக்கறதா? அது நல்ல வேணும் இந்த அசோக்குக்கு. ஏய் பூமாரி, உண்மையை சொல்லு டீச்சர் கிட்ட. டீச்சர் கண்டிச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பிள்ளைங்களும் ஒன்னு திட்டாதுங்கள்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல டீச்சர், என்னை யாருமே எதுவுமே சொல்லல. எதுக்கு இவ தேவையில்லாம இப்படி சொல்றா? இல்ல அசோக்கு, இந்த பிள்ளைக்குலாம் எதுக்குல நீ தேவையில்லாம சப்போர்ட் பண்ண? ஒன்னால கடமா நாங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப பாத்தியா டீச்சர் கிட்ட நம்மள மாட்டி விடுது. எனக்கே ஒன்னும் புரியல. இதுக்குதான் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது. வீட்டில் எத்தனை வாட்டி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, பொம்பளை பிள்ளை கூட பேசக்கூடாது, சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. பூமாரி நல்ல பிள்ளைதான். ஏன் அந்த மாதிரி பண்றான்னு தெரியலையே. டீச்சர் சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஹாப்பி பர்த்டே. இந்தா, இது என்னோட கிஃப்ட். ஐயோ டீச்சர் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் தான் தர்றேன்ல, வாங்கிக்கோ. இந்தா. தேங்க்ஸ் டீச்சர். தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், சரியா? எல்லாருக்கும் சாக்லேட் கொடு. சரி டீச்சர். ஐஷு சாக்லேட் எடுத்துக்கோ. தேங்க்ஸ் பூமாரி, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் ஐஷு. தீபி வேண்டாம். ஏன் தீபி எடுத்துக்கோ. ஏன் வேண்டான்னுங்கல்ல, உன்கிட்ட எடுக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன் அப்படி சொல்ற? எடுத்துக்கோ தீபி ப்ளீஸ். தேவையில்லைன்னு சொல்றேன்ல. அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடு. ரொம்ப தான் பண்றப்பா. எனக்கும் வேண்டாம். ஏன் உன்கிட்ட சாக்லேட் எடுக்கணும்னு எனக்கு தேவை கிடையாது. உங்க ரெண்டு பேரையும் நான் டீச்சர் கிட்ட சொல்லியே கொடுக்கலையா? அப்புறம் ஏன் என் மேல கோவப்படுறீங்க ரெண்டு பேருமே? அசோக் இந்தா. வேண்டாம். ஏன் அசோக் நீயும் எடுக்க மாட்டீங்க? நான் உனக்கு சப்போர்ட் பண்ண பூமாரி. ஆனா நீ அந்த ரெண்டு பேரையும் காப்பாத்தி தானே விட்டுருக்க. உன் சாக்லேட் எனக்கு வேண்டாம். ஏன் அசோக் இப்படி பண்ற? எடுத்துக்கோ. ஏன்? ஐயோ, நம்மளும் கௌரவம் பார்த்து வாண்டான்கணுமோ? அதெல்லாம் நம்மளால இருக்க முடியாத. பேசாம வாங்கிடுவோம். இந்த சாக்லேட் இப்போ விட்டா வேற எப்போ நமக்கு கிடைக்கும்? இல்ல இவனோட சேர்ந்துட்டு சாக்லேட் எடுக்காம இருந்துறாரு. பேசாம 4 நாள் சாக்லேட்டா எடுத்துருவோம். இன்ட்ரோல் விட்டோன்னு வெளியே போய் முக்கிடுவோம். என்ன சொல்ற? அட நீ வேற, நான் ஒரு 10 சாக்லேட் எடுக்கணும்னு திட்டம் போட்டிக்கேன், நீ 4 இருக்க. இவன் நம்மளோட பெரிய தீனி பண்டாரம் போலயே. அசோக் இப்பெல்லாம் பண்ணாத, எடுத்துக்கோ அசோக். வேண்டாம். ஏன் அசோக் நீயும் புரிஞ்சுக்க மாட்டீங்க? டீச்சர் இன்னைக்கு பார்த்து அவங்க ரெண்டு பேரையும் அடிப்பாங்க. அதனாலதான் நான் அவங்கள மாட்டி கொடுக்கல. அத கூட நீ புரிஞ்சுக்காம சாக்லேட் எடுக்க மாட்டேன்னு சொல்றியே. ஏன் அசோக்? வேண்டாம் பூமாரி. என்ன இருந்தா நீ உன் சிஸ்டர் தானே காப்பாத்துற. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. உனக்கு ஃப்ரெண்டை விட சிஸ்டர் தான் முக்கியம். பிரச்சனை இல்லை பூமாரி, நீ மற்ற பேர் கொடு. ஏய் பூமாரி, எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு நிக்கிறது? அப்படியே சாக்லேட் பாக்ஸ் அங்க கொண்டுதா. எதுக்கு தேவையில்லாம வருத்தப்படுற? இப்போ என்ன உனக்கு அந்த சாக்லேட் எல்லாம் காலி ஆகணும், அவ்வளவுதானே? நாங்க சாப்பிட்டு போறோம். அசோக் ஒன்னாவது எடுத்துக்கோ. ஏன் அசோக், பாப்பா நல்லா சாப்பிடுவாள்ல, அவளுக்கு கொண்டு போய் கூட. என்ன அசோக் இப்படி திரும்புற? ஏய் பூமாரி, சாக்லேட் பாக்ஸ் தருவியா என்ன? அசோக்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கிடுவான். பாக்ஸை கொடுங்க. வந்துட்டா. பாக்ஸை வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நாங்களும் எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டு இருக்கான். சாப்பிட வேண்டாம் மனுஷன். ஏன்டா புடுங்குறீங்க? தரதானடா செய்வேன். ஆமா, இவ தருவான்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டானு போட்டி அங்கிட்டு. டேய் அசோக் 2 கொடுங்கடா. அவ வீட்ல அவ பாப்பா கொடுப்பான். பாத்தியாடா நிலைமைய? வாண்டா வாண்டான்ங்கிறான். அவனுக்கு குடு குடுன்ட்டு இவ சொல்றா. ஆனா நம்ம வேணும் வேணுங்கோ நம்ம கையில இருந்து பாக்ஸை புடுங்கத்தான் பாக்குறான். உங்க அம்மா கிட்ட போய் இன்னைக்கு சொல்லுன்னு. இந்த பிள்ளை உனக்கு சாக்லேட் தரலன்ட்டு சொல்லி கொடு. அப்பதான் நல்ல அடி விழும். நான் தானே சாக்லேட் எடுக்கல, வேற எப்படி நான் அப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்லலாம். நீ அப்படி போய் சொல்லு. அவதான் எனக்கு சாக்லேட் தரலன்னு சொல்லு. அப்பதான் பூமாரிக்கு நல்ல திட்டு விழும். அப்பதான் ஒண்ணு நல்லா கவனிப்பாங்க. ஆமா, இன்னைக்கு கண்டிப்பா வீட்ல போய் நான் அப்படிதான் சொல்ல போறேன். அப்போ எனக்கு யாருமே ஒன்னும் ரெடி பண்ணியே விடவே வேணாம். நான் மட்டும் ஸ்கூலுக்கு அசிங்கமா போகணும்ட்டு என்ன வந்துட்டான். நான் ரெடி ஆக மாட்டேன் பார்த்துக்கோ. இன்னைக்கு நான் சும்மா தான் போறேன் ஸ்கூலுக்கு. யூனிஃபார்ம் மட்டும் போடுவேனே தவிர இந்த தாவணி கட்டிட்டு போக கூட மாட்டேன். பூமாரிக்கு மட்டும் அழகா பூமாரி சிட்டி எல்லாம் உடுத்து விடுவாங்களா? நான் மட்டும் பெரிய எனக்கு ஒண்ணும் வேணாம். டிபி என்ன ஏட்டி என்ன? எதுக்கு தேவையில்லாம இப்ப கோவப்பட்டுட்டு இருக்க? வா ரெடி பண்ணி விடுறேன். எனக்கு ஒண்ணும் தேவை கிடையாது, சரியா? யாரை
எனக்கு ஒன்னும் ரெடியும் பண்ண வேணாம் ஒண்ணும் பண்ண வேணாம். இடி உனக்கு என்ன திடீர்னு கிறுக்கு பிடிக்குதா என்னடி? வாடி ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல, சீக்கிரம் வா தீபி, விளையாண்டுட்டு இருக்காத. நான் என்ன உன்கிட்ட ஜோக் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியோ? நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன் பாத்துக்கோ. எனக்கு ரெடியே பண்ண வேணாம். நான் இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் நான் போக போறேன் பாத்துக்கோ. எனக்கு இந்த நகையும் வேணாம் ஒண்ணும் வேணாம். ஏமடி அப்படி சொல்ற? இன்னைக்கு அழகு போல ஒன்னு ரெடி பண்ணி விடுவல்ல, வாயா. ஒண்ணும் தேவை கிடையாது. பூமாரி சித்தி மட்டும் அவளுக்கு ரெடி பண்ணி விடுவாங்களா? எனக்கு மட்டும் நீ நல்ல இல்லாம ரெடி பண்ணி விடுவியா? உனக்கு பாவாடை தாவணியும் ஒழுங்கா கட்ட தெரியாது, நீ எப்படி எனக்கு ரெடி பண்ணி விடுவியா? இது யாரடி சொன்னா? அம்மாவை பத்தி உன்கிட்ட யாரோ அப்படி சொல்லி வச்சிருக்காங்க போல. நான் அழகா ரெடி பண்ணி விடுவேனே, சூப்பரா ரெடி பண்ணி விடுவேன் பாரு. நீ பூமாரியை விட நீ தான் நல்ல அழகு போல இருக்க போற. நீ வேணா பாரு. ஆமா ஒண்ணும் ஆனா சரியா? நீ எப்படி ரெடி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதாக்கும். அன்னைக்கு கண்மணிக்கு ஒருக்க ரெடி பண்ணி விட்டிய, கண்மை எல்லாம் போட்டு. ஐயோ பாக்குறதுக்கு அந்த கேவலமா இருந்துச்சு. ஸ்கூல்ல போய் அவளுக்கு லாஸ்ட் பிரைஸ் அன்னைக்கு கிடைச்சிச்சு தெரியுமா? அது மாதிரி இன்னைக்கு எனக்கு ரெடி பண்ணி விட்டு எனக்கு லாஸ்ட் பிரைஸ் கிடைக்கிறதுக்கு தானே இப்படி எல்லாம் பண்ற. இது அப்படி எல்லாம் கிடையாதுடி, அம்மா நல்லா ரெடி பண்ணி விடுவேன். ஒண்ணு வேணாம் சரியா? நீ இப்ப ரெடி பண்ணிக்கோ. ஏ தீபி, உனக்கு கண்டிப்பா லூஸ் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, எனக்கு நல்லா லூஸ் பிடிச்சிருக்கு சரியா? எனக்கு ரெடியே பண்ணி விட வேணாம். தேவையில்லாம கூட்டம் முட்டு கிடக்காத மண்டையில ஊடி கொட்ட போறேன் பாரு இப்போ. கொட்டுவில்ல, கொட்டு கொட்டு. சித்தி பூமாரி வா வா. சித்தி என் Dress எடுத்துட்டு போட்டா இங்க தானே இருக்கு. பாத்தியா அவ எப்படி ரெடியா இருக்கானே? என்னாச்சு தீபி, நீ இன்னும் ரெடி ஆகல? ஆமா, நீ மட்டும் நல்ல பூமாரி சித்தி கிட்ட அழகு போல ரெடி ஆவ. நான் மட்டும் எங்க அம்மா கிட்ட அசிங்கமா ரெடி ஆகணும். அதான் நான் ரெடி ஆக போறது கிடையாது. நான் யூனிஃபார்ம் தான் போட போறேன். என்ன சொல்ற நீ? சித்தி நீங்க அழகா தானே ரெடி பண்ணி விடுவீங்க. அததான் இவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேங்கறா. நான் நல்லா ரெடி பண்ணி விடுவேன் பூமாரி. அப்படியா? என்னாச்சு தீபி, நீ அம்மா கிட்ட ரெடி ஆக மாட்டீங்க? அப்ப நீ வேணா பூமாரி சித்தி கிட்ட போய் ரெடி ஆறியா? இங்க பாரு, ரொம்ப நடிக்காத. என்ன உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியோ? என்ன சொல்ற தீபி? எனக்கு சத்தியமா தெரியாது நீ அம்மா கிட்ட ரெடி ஆக மாட்டேன்ட்டு. அப்பவே தெரிஞ்சதுன்னு ஐயா, நான் உன்னை அழகா பூமாரி சித்தி கிட்ட ரெடி ஆக சொல்லிருப்பேன். நானாச்சும் வந்து உங்க அம்மா கிட்ட ரெடி ஆயிப்பேன். சித்தி அழகா தான் ரெடி பண்ணி விடுவாங்க. ஆமா, நீ பாத்தியோ எங்க அம்மா அழகா ரெடி பண்ணி விடுறத? நல்லாவே ரெடி பண்ணி விட மாட்டே. எனக்கு சுத்தமா பிடிக்காது பாத்துக்கோ. சரி இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ வேணா பூமாரி சித்தி கிட்ட போய் ரெடி ஆகு. உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையோ? பிரச்சனை இல்ல, ஒண்ணும் இல்ல, நீ போய் ரெடி ஆகு. ஏ தீபி, இப்படி எல்லாம் பண்ணாதடி. அம்மா அழகா ரெடி பண்ணி விடுவேண்டி. உனக்கு என்ன நகைலாம் எடுத்துட்டு வந்திருக்கன்னு கொஞ்சம் இங்க பாரு. அம்மா நீ நல்லாவே ரெடி பண்ணி விட மாட்டே. சும்மா ஒண்ணொண்ணா சொல்லிக்கிட்டே இருக்காத. என்ன எனக்கு வேணாம். எனக்கு பூமாரி சித்தி தான் நல்ல டிசைனா தலை கட்டி விடுவாங்க. பூமாரிக்கு பாரு என்ன அழகா தலை கட்டி விட்டுருக்காங்கன்ட்டு. ஏ லூசு, நான் இனிமேதான் தலையை கட்டுறதுக்கு. சும்மா தான் நெத்தி சுடி வச்சு பார்த்தாங்க நல்லா இருக்கான்ட்டு. பாத்தியா எப்படி எல்லாம் வச்சு பாக்குறாங்கன்ட்டு. நீ ஏதாச்சும் அப்படி பாப்பியா? நீ ஒண்ணுமே செய்ய மாட்டே. தயவு செஞ்சு எனக்கு வேணாம்மா. எனக்கு பூமாரி சித்தி ரெடி பண்ணி விடட்டும். அவங்க தான் அழகா ரெடி பண்ணி விடுவாங்க. அப்பதான் நான் ஸ்கூல்ல எல்லாத்தையும் விட அழகு போல இருப்பேன். இது இந்தா நல்லா இருப்ப, போடி போ. யாரு வேணா நீ ரெடி பண்ண சொல்லிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனை கூட கிடையாது சரியா? போய்க்கோ, எங்கேயும் போய் ரெடி பண்ணிக்கோ போடி. பெத்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு வார்த்தை கேட்கான்னு பேரு. போ, உனக்கு யார்கிட்ட ரெடி பண்ணணுமோ அவங்கள்ட்ட போய் ரெடி பண்ணிக்கோ. இனிமே அம்மா சாப்பாடு, அம்மா நூடுல்ஸ்ன்னு வருவீல, அப்ப இருக்கு உனக்கு. அப்ப மட்டும் இந்த அம்மா உனக்கு தேவைப்படுவனா? ஐயோ பாவம் அஞ்சலி சித்தி இப்படி சொல்றாங்களா? தீபி பூமாரி நீ எங்க அம்மா கிட்ட ரெடி ஆயிக்கோ சரியா? இல்ல தீபி, நான் சொல்றத கொஞ்சம் கேளா. பாவம் உங்க அம்மா இப்படி வருத்தப்படுறாங்கல்ல, நீ அவங்க கிட்டே ரெடி ஆயிக்கோ. நான் பூமாரி சித்தி கிட்ட போய் ரெடியா போறேன். நான் என்னோட Dress எடுத்துக்கிறேன் சரியா? அதை எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். வேண்டாம் வேண்டாம், நீ இங்க வா, உனக்கு நான் எல்லா நகையும் போட்டு விடுறேன். இது யாருக்கிட்டையும் போய் ரெடி ஆகட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சித்தி அப்படி சொல்லாதீங்க, நீங்க அவளுக்கு ரெடி பண்ணி விடுங்க நல்லா. நான் போய் பூமாரி சித்தி கிட்ட ரெடி ஆறேன். முடியாது. அதானே பார்த்தேன், நினைச்சேன் இவ இங்க தான் வந்து பேசிக்கிட்டு நிப்பான்ட்டு. எடி பூமாரி, உன்னை என்ன சொன்னேன்? சீக்கிரமா Dress எடுத்துட்டு வான்னு தானே சொன்னேன். எவ்வளவு நேரண்டி கிடக்குது ரெடி ஆறதுக்கு? இப்படியே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தா. சித்தி ஏய் பூமாரி, இந்த இருக்கல்ல இவள கூட்டிட்டு போய் முதல்ல ரெடி பண்ணு சரியா? ஏய் அஞ்சலி, இவ இன்னும் மடி ரெடி ஆகாம இருக்கா? ஏடி தீபி, உனக்கு இது கிறுக்கா பிடிச்சிருக்கு? ரெடியா வேண்டினா? பூமாரி அது வேற ஒண்ணு இல்ல, மேடம்க்கு என்கிட்ட ரெடி ஆக கூடாதா. ஏன்னா நான் நல்லா இல்லாம ரெடி பண்ணி விட்டுருவேனா. அதனால இவள தயவு செஞ்சு முதல்ல கூட்டிட்டு போய் ரெடி பண்ணி விடு. இரு அப்போ, இவள இன்னும் ரெடி பண்ணலையா? பாதியோட இல்ல நிக்குது. ஏய் பரவாயில்லடி, அவளுக்காச்சும் நான் ரெடி பண்ணி விட்டுக்கறேன். ஏ லூசு, என்ன சொல்லிட்டு இருக்க? பின்னி எல்லாம் பாதியோட நிக்குதுன்னு இருக்க. இரு அப்போ
ஏடி தீபி உங்க அம்மா கிட்ட ரெடி பண்ண வேண்டியனடி. என்ன உனக்கு அப்படியே ஆடும்? நல்ல கதையா இருக்கா. நீ மட்டும் பூமாரிக்கு நல்லா ரெடி பண்ணி விடுவியா? நான் மட்டும் எங்க அம்மா கிட்ட நல்ல இல்லாம ரெடி ஆகணுமா? ஏடி உங்க அம்மா பெரிய பொண்ணா இருக்கேல, அவதான் எனக்கு தலையெல்லாம் கட்டி விட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விடுவா. நீ என்னன்னு பார்த்தா அவகிட்ட ரெடி பண்றதுக்கு ரொம்ப பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க. நானே அவகிட்ட இருந்தா ஒன்னொன்னா படிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். நீ எனக்கு ரெடி பண்ணி விடுவியா மாட்டியா? அதை மட்டும் சொல்லு. இவளுக்கு என்னடி கிறுக்கா பிடிச்சிருக்கு? போ போ பரவாயில்ல சரியா? அப்போ யார்கிட்ட தான் போய் ரெடி ஆயிக்கோ. இனிமே எந்த ஒரு இதுக்கும் என்கிட்ட வந்துடக்கூடாது சொல்லிட்டேன். எம்மா நீ கோபப்படுறியோ? இல்லடி கொஞ்சிட்டு இருக்க. சரி ஒரு கண்டிஷன். இங்க பாரு, நீ ஒண்ணு எனக்கு கண்டிஷன் போடணும்னு எந்த அவசியமும் கிடையாது பாத்துக்கோ. என்ன கண்டிஷன்? ரெடி பண்ணி விடு, ஆனா நல்லா இருக்கணும் சரியா? அதெல்லாம் நல்லாவே இருக்காது சரியா? உன் மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வச்சிட்டீல, இனிமே நான் என்ன உனக்கு ரெடி பண்ணி விட்டாலும் நல்லாவே இருக்காது. பூமாரி எல்லாம் சின்ன வயசுல இருக்கையில நான் தான் அவளுக்கு தலை கட்டி விடுவேன் ஸ்கூல்ல போய். அன்னைக்கு கண்மணி ஒழுங்கா ஆடிக்கிட்டே இருந்ததுனால அப்படி ஆயிட்டு, உடனே அதை வச்சுக்கிட்டு சொல்றேன் நல்லா இருக்காது நல்லா இருக்காதுன்ட்டு. சின்ன வயசுல இருந்து உனக்கு நான் தானடி தலை கட்டி வளர்த்து விட்டுருக்கேன். சரி அப்போ நீ எனக்கு ரெடி பண்ணி விடு, ஆனா அழகா ரெடி பண்ணி விடணும் சரியா? தலை இருக்குல்ல அந்த மாதிரி பின்னி பின்னியா எடுத்து சூப்பரா கட்டி விடுவியா? சரி அப்போ சரி நீ எனக்கு ரெடி பண்ணி விடு, ஆனா நல்லா இருக்கணும் பாக்குறதுக்கு. நல்லா மட்டும் இல்லையோ எல்லாத்தையும் அவுத்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் நீ எனக்கு முதல்ல இருந்து கட்டி விடணும்னு சொல்லிட்டேன். இங்க பாரு, நான் நல்லா தான் கட்டி விடுவேன், ஆனா இந்த மாதிரி குசும்பு செட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தா மூக்கோட குத்தி விட்டுருவேன். நீ எந்த ஃபங்க்ஷனுக்கு போவடா, வீட்லயே கடை. சரி சரி ரெடி பண்ணி விடு. என்ன அவ ஓகே தானே? நீ ரெடி பண்ணி விடுறியா இல்ல நான் ரெடி பண்ணி விடவா? நானே ரெடி பண்ணி விட்டுக்கறேன். அவளுக்கு நான் ரெடி பண்றத பத்தி ஒண்ணும் தெரியாதுல்ல, அதான் இப்படி பேசிட்டு இருக்கா. இன்னைக்கு பண்ணி விடுறத பார்த்தா அசந்து போறா பாரு. சரி சரி அப்படி உன் பொண்ணுக்கு ரெடி பண்ணி விட்டுக்கோ. நான் பூமாரியோட பட்டுப்பாவடை எடுத்துட்டு போறேன். அங்கதான் இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு போய்க்கோ. ரெண்டு கலருமே அழகா இருக்கு என்ன அஞ்சலி? ஆமாடி ரெண்டுமே சூப்பரா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலரை பார்க்கல அதான் அழகா இருக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலரை பார்த்தோன்னா அதுவுமே நல்லா தான் இருக்கு. நல்ல வேலை ரெண்டுக்கும் ஒண்ணு போல இருக்கு. ஏன் பூமாரி வேற கிளாஸ்ல யார் யாருக்கு என்ன கலரு? அதுவா சித்தி, இவ ஐஷு இருக்காள்ல அவளுக்கு வந்து ஒரு மாதிரி கிரீன் கலர் மாதிரி. அதுக்கப்புறம் மீனு இருக்காள்ல அவளுக்கு வந்து பர்பிள் கலர். அதுக்கப்புறம் யாரு மிது இருக்காள்ல அவளுக்கு தான் சூப்பர் கலர் இருக்குதுல. ஆமா அவளுக்கு ரெட் கலர் அழகா இருந்துச்சு என்ன? ஆமா அவ கலர் தான் சூப்பரா இருந்துச்சுல பூமாரி. சரி சரி லேட் ஆகுது, பூமாரி வரியா? சரி சித்தி வர்றேன். தீபி அழகா ரெடி ஆகு சரியா? ஆல் தி பெஸ்ட். பூமாரி நீ எப்படினாலும் அழகா இருப்ப. நான் தான் யோசனையா இருக்கு எனக்கு எங்க அம்மா கிட்ட ரெடி ஆறதுக்கு. நீ வேணா பாரு, இன்னைக்கு என்ன விட நீ தான் சூப்பரா இருக்க போற. ஏய் பூமாரி வரியா எப்படி? வர்றேன் சித்தி. சரி பை. தீபி வரியா? அம்மா உண்மையிலே நல்லா ரெடி பண்ண தெரியுமா? தெரியும் டி. வா முதல்ல நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணு, அப்பதான் ஃபேஸ் நல்லா பாக்குறதுக்கு பளபளன்னு இருக்கும். ஆமா என்ன இருந்தாலும் இருக்கிறதா இருக்கும். அம்மா நீ என்ன கொஞ்சம் வெள்ளையா பெத்திருக்கலாம்ல. இடி நீ என்ன கருப்பு கலரா? அழகு போல இருக்கேடி உன் முகம். ஆமா அப்படி ஒண்ணும் கிடையாது. பூமாரியை பத்தில என்ன வெள்ளையா இருக்கான்ட்டு. இங்க பாரு நீயும் அழகுதான் சரியா? அப்படி எல்லாம் நினைக்க கூடாது ஒடியா? இதுங்க வளர வளர என்னெல்லாம் நினைக்குதுங்கம்மா. சின்னதா இருக்கையில இத பத்தி எல்லாம நினைச்சுதுங்க. ஏ தீபி நீ வீட்டுக்கு போயிட்டு வாயேண்டி. இங்கேயே கிடக்குற கண்ணில் வேற கண்ணீர் அப்படியே வந்துட்டே இருக்கு. என்னடி செஞ்சு வச்சிருக்க? நீ இப்படி எல்லாம் கிடந்து அழுதுட்டே கிடக்குற ஆள் கிடையாதே. அம்மா எனக்கு பூமாரி மேல நல்லா பாசம் இருக்கு சரியா? அதான் என் கண்ணுல இருந்து கண்ணீர் நிக்காம வந்துட்டு இருக்கு பாத்துக்கோ. அது சரி, நாங்க சண்டை போடாதீங்கன்னு சொல்லும் போதெல்லாம் கேட்கறது கிடையாது. இப்படி ஏதாவது நடந்தாதான் பாசத்தை பொங்குறது. ஆமா பின்ன பாவம்ல அவ. நீ கொஞ்சமாச்சும் சாப்பிடுறியே அப்படி? அப்போ இருந்து பார்த்துட்டே இருக்க, கையிலே தான் வச்சுட்டு இருக்க. ட்ரெஸ்ஸு தான் மாற்றி விட்டாச்சுல, கசன்னு வருதுன்னு சொன்னேன், அதனால ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டாச்சு. இப்போ ஒழுங்கா சாப்பிட வேண்டியதானே? சித்தி என்னால் சாப்பிடவே முடிய மாட்டேங்குது. எதுக்கு? ஏன் சாப்பிட முடிய மாட்டேங்குது? ஒழுங்கா சாப்பிடு, அப்பதான் சீக்கிரமா எழுந்து நடக்க முடியும் சொல்லிட்டேன். ஒழுங்கா சாப்பிடு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேனே, இப்ப பசியே இல்லை பார்த்துக்கோங்க. அது எப்படி பசி இல்லாம போகும்? இப்படியே தான் நீ காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்க. வெறும் வயத்தோட இருந்தா டாக்டர் வந்து எங்களை தான் திட்டுவாங்க. ஒழுங்கா சாப்பிடு, கொஞ்சமாச்சும் சாப்பிட. அந்த பவுல்ல இருந்து கொஞ்சம் கூட காலி ஆகலையே. நானும் சாப்பிட்றதுக்கு தான் முயற்சி பண்றேன், ஆனா என்னால சாப்பிடவே முடிய மாட்டேங்க. ஏன் உனக்கு வேற ஏதாவது வேணுமா? இல்ல சித்தி, நான் வந்து தீபி வச்ச நூடுல்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டு தானே செஞ்சேன். அப்போ எனக்கு சாப்பிடவே முடிய
மாட்டேங்குது, யான்னு தெரிய மாட்டேங்கி. பூமாரி, அட வாங்க டீச்சர், வாங்க உட்காருங்க, இப்படி வந்து உட்காருங்க. வாங்க டீச்சர், உட்காருங்களேன். இருக்கட்டுமா, பரவாயில்ல. இப்படி வந்து வலிக்கு விழுந்துட்டாளே, அதை நினச்சிதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. மற்ற நேரம்னா கூட கொஞ்சம் சரின்னுங்களாம். ஆனால் இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் வேற இருக்கு, அப்போ போய் இவளுக்கு இப்படி ஆயிடுச்சே. என்ன பண்ணுறது? எது நடக்கணுமோ அது நடந்தானே ஆகும். ஒன்றும் கவலையெல்லாம் படாதீங்க. பூமாரி, நீயும் கவலைப்படாத. நம்ம ஸ்கூலில் அடுத்து ஏதாவது ப்ரோக்ராம் வரையில ஒன்று தான் ஃபஸ்ட்டு போடுவேன், ஓகேவா? அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை டீச்சர், எனக்கு அதுல எல்லாம் ஒன்றுமே வருத்தம் கிடையாது. என்ன தீபி, அழுத வண்ணமாக நிற்கிற? இல்லை டீச்சர், என் சிஸ்டர்ல அவளுக்கு இப்படி ஆயிடுச்சுல, அதான். எப்போ பார்த்தாலும் எலியும் புலமாக தானே இருப்பீங்க, இன்னைக்கு என்ன? அது வந்து அது. சரி சரி விடு. இந்த பூமாரி. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு? சும்மா தானே பூமாரி வந்து பார்க்க வரணும். பார்க்க வரலாம் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாதான். நாளைக்கே டாக்டர் டிஸ்சார்ஜ் ஆக சொல்லிட்டாங்க. சரி சரி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூமாரி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்ன டீச்சர்? அது ஒன்றும் இல்லைம்மா, நீ தான் டான்ஸுக்கு முன்னாடி நின்று ஆட முடியாதுன்ட்டு தெரிஞ்சிருச்சுல, அதான் உனக்கு பதிலாக யாரை முன்னாடி நின்று போடணுன்ட்டு ஓன்ட்டே கேட்கலான்ட்டு நாங்கள் டீச்சர் எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். இல்ல டீச்சர், நீங்க யாரை போடணும்னா போடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா போச்சு கல்வி. பூமணி, அப்படி சொல்லாத, உன் மனசுல யாராச்சும் இருப்பாங்க, அவங்கள சொல்லு. இல்ல தீபி, பிரச்சனை இல்ல. டீச்சர் யாரை டிசைட் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். அப்படி சொல்லாதங்கல்ல. அவ எப்படி சொல்லணும்ட்டு நீ சொல்லிதான் சொல்லணுமா? பேசாம இரு, அவ என்ன விருப்பம் இருக்கோ அதை சொல்லுவா. அம்மா, சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? என்னடி? என்ன? அவ மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அவ மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லணும், அப்பதான் நல்லா இருக்கும். அத நீ சொல்ல வேணாங்கல்ல. அவ என்ன நினைக்காதோ அவ டீச்சர்ட்ட சொல்லிக்கிடுவா, நீ இதுல தலையிடாத. நீயே சொல்லுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லு. உங்களுக்கு யாரை போடணுமோ அதே போடுங்களேன் டீச்சர், நீங்க ஏன் பூமாரி கிட்ட கேக்குறீங்க? அவள் சொல்லணுன்ட்டு தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் போடுறதா இருந்தால் யாரைனாலும் போட்டுருவோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவளே சொல்லட்டுமே, அவள் தானே கீழே விழுந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால அவளுக்கு பதிலாக யார் வரணுன்ட்டு அவள் ஆசைப்படுறதா அது நடக்கட்டுமேட்டு நாங்கள் எல்லாரும் நினச்சிருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், நீ சொல்லு, உனக்கு யார் தோணுதோ அவங்கள சொல்லு. யாருனாலுமே பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்கள முன்னாடி நின்று ஆட வச்சிடலாம். சொல்லு பூமாரி, டீச்சர் தான் அண்ணா சொல்றாங்களே இவ்வளவு தூரம், சொல்லு உன் மனசுல இருக்கத. தீபி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? டீச்சரும் அவ்வளவு தானே பேசிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு தேவையில்லாம இடையில வர்ற? சித்தி, சும்மா இரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம பேரை சொல்ல விடாம ஆக்கிடுவாங்க போலயே. இந்த பூமாரி வேற உமுக்கள்ளி மாதிரி இருக்கா, வாய் வந்து ஏதாவது பேசலாம்ல, தீபி தான் முன்னாடி நின்று ஆடணும்ட்டு. இவன் மனசுல என் பேர் தான் இருக்கும். நான் தான் இன்னைக்கு ஃபுல்லா அவகிட்ட நல்லா பேசிருக்கேன்ல, அவ கண்டிப்பா என் பேரை தான் சொல்லுவா, எனக்கு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவ சொல்லுவாளா இல்லைன்னு டவுட்டா இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து பூமாரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், அப்புறம் டீச்சர் வேற யாரெல்லாம் போடுவாங்க. இவ சீக்கிரமா வாய் திறந்து சொல்லணும்ல, சொல்லவும் மாட்டேங்க. நம்ம ஏதாவது சொன்னாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. சொல்லுமா, உனக்கு யாரை போடணும்னு தோணுதோ அவங்கள சொல்லு. இல்ல டீச்சர், யாரையாவது சொன்னா யாராவது சண்டை போடுவாங்க, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு ஹானஸ்டா யார் மனசுல இருக்காங்களோ அவங்கள சொல்லு. அதானே, அப்படி சொல்லுங்க டீச்சர். சொல்லு. டீச்சர், அது வந்து எனக்கு யார் இருக்காங்கன்னா, நானும் என் சித்தியும் வந்து ட்ரெஸ்ஸு சரியாயிட்டுன்னு வந்து சொன்னோம்ல, அப்போ நீங்கள் வந்து சுஜியை தானே முன்னாடி நின்று ஆடணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இவன் எதுக்கு தேவையில்லாம அந்த சுஜியை பற்றி பேசிட்டு இருக்கா? பூமாரி, அவளை எதுக்கு பேசுற? தீபி, சும்மா இருக்கே எப்படி? ஐயோ டீச்சர், என்ன நம்ம பக்கம் வர்றாங்க, அமைதியாயிருவோம். ஆமா, நான் தான் டான்ஸ் ஆடணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் மூஞ்சியே ரொம்ப வாடி போச்சு. நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். இருந்தாலுமே அவள் கொஞ்சம் கோவமாக தான் இருந்தா, எனக்கு அதுவும் தெரிஞ்சுது. எப்படினாலும் நீங்களே டிசைட் பண்ணி தானே சுஜியை சொல்லியிருந்தீங்க. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ என்னால் தான் ஆட முடியாமல் ஆகிப்போச்சு. அதனால் சுஜியே முன்னாடி நின்று ஆடட்டும் டீச்சர். நீங்கள் சுஜியே சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா போச்சு, இவ்வளோ நேரம் நான் கண்ணீர் அப்படி வடிச்சிட்டு இருந்தேன். என்ன திமிரு இருக்கும் இவளுக்கு, சுஜி பேர சொல்லிட்டு இருக்கா, திமிரு பிடிச்சவன். பரவாயில்லையே, அவ மனசு கஷ்டப்படுங்கிறதுக்காண்டி அவளே ஆடட்டும்னு சொல்லிட்டு இருக்கிய. சரி சரி, நீ என்ன சொல்றியோ அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு வந்தேன். நீ சுஜியை தானே சொல்ற, சரி அப்ப நம்ம சுஜியே முன்னாடி நின்று ஆட சொல்லிடலாம், சரியா? அவதான் இவ விழுந்ததுக்கே காரணம், அது கொஞ்சமாவது இவளுக்கு தெரியுதா? மரமண்டு மரமண்டு, எல்லாம் போச்சு. நம்மளதான் சொல்லுவான்னு நினைச்சா சுஜியை போய் சொல்லிட்டா. அதுவும் இல்லாம என்ன மாதிரியே அவளும் நல்ல டான்ஸ் ஆடுவா டீச்சர், சூப்பரா ஆடுவா. அதனால அவளே போடுங்க. சுஜி நல்லா ஆடுவாளா பூமாரி? ஆமா சித்தி, அவ அளவு போல ஆடுவா,
சும்மா தான் எனக்கு பின்னாடி நின்னு ஆடிட்டு இருக்கா. ஆனா நல்லா ஆடுவா சித்தி. ஆனா டீச்சர் என்ன சொல்லிட்டாங்கன்னு தான் நானும் ஓகே சொன்னேன். ஆனா இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் அவளே ஆடிட்டு போட்டுமே. அதுவும் இல்லாம அவ ஆடினா நம்ம ஸ்கூலுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். அவ சூப்பரா ஆடுவா எங்க எல்லாரையும் விட. சரிம்மா, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இவன் என்ன இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தா இப்ப திருந்துட்டு முழிக்கிறா. என்ன அவளுக்கு ஒண்ணு நல்லா பிடிக்கவே செய்யாது. அவளை போய் சொல்லிட்டு இருக்க நீ. வேற யாராச்சும் சொல்லு. உன் மனசுல வேற யாரும் இல்ல? வேற யாரும் இல்ல. எனக்கு அவதான் ஆடணும் போல தோணுது. டீச்சர் உன் மனசுல இருக்கதானே சொல்லணும்னு சொன்னாங்க. அதான் நான் அவளே சொல்லிட்டேன். ஆமா, அவ ஒண்ணும் உனக்கு என்னதான் சொல்லனா? எரிச்சலா இருக்கு எனக்கு. இன்னுமே செய்யுங்க. இவன் ஏன் தேவையில்லாம கோபப்பட்டு போயிட்டு இருக்கா? என்னாச்சு தீபிக்கு என்னாச்சு? அவ திடீர்னு இப்படிதான் பண்ணுவா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன டீச்சர் குடிக்கிறீங்க? ஜூஸ் ஏதாவது தரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. நான் பூமாரியை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அதோட சரி, இந்த பெண்டிங்கில் வேற இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் நிற்குதுல, அதான் யாரை போடான்ட்டு கேட்டு போகலான்ட்டு வந்தேன். சரி, இப்போ ஒரு தெளிவாயிடுச்சு. சுஜியே போட்டுற வேண்டியதுதான். அவளும் நல்லா டான்ஸ் ஆடிட்டு தான் இருப்பாள். பூமாரி டான்ஸு ட்ரெஸ் இதாகிடுச்சுன்னு சொல்லல, சுஜியை தான் நாங்கள் எல்லாரும் நினச்சோம் அவளை போடணுன்ட்டு. இப்போ பூமாரி வாயாலே சொல்லிட்டா. நாங்களும் இதை தான் எதிர்பார்த்தோம். அப்போ நாங்கள் பேசாமல் சுஜியே போட்டுடுறோம். சரி டீச்சர். இங்கே பாரு பூமாரி, நீ அதையெல்லாம் நினச்சி வருத்தப்படக்கூடாது சரியா? 2 நாளுக்கு அப்புறம் உன் கால் நல்லாயிரும். அப்புறம் நீ ஸ்கூலுக்கு வரணும் சரியா? சரி டீச்சர். அப்புறம் நாளைக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் எல்லாரும் வந்துருங்களேன். அஞ்சலி எப்படினாலும் வந்துருவா டீச்சர். அதோட தீபியும் வந்துருவா. நான் இருந்தால் தானே பூமாரி கொஞ்சம் பார்க்க முடியும். நாளைக்கு டிஸ்சார்ஜ் வேலை வேற இருக்கு. அதனால நான் கொஞ்சம் வீடியோலேயே பார்த்துக்கிடுறேன்னே. ஓ, அப்படி வேற இருக்குல்ல. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, பூமாரியும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. சரி டீச்சர். அப்போ நான் கிளம்புறேன் பூமாரி. சரி டீச்சர்.